என்ன மாமண்ணா பழசெல்லாம் மறந்துட்டியா? சித்தப்பா சும்மா இருக்க பேசிட்டு தானே இருக்கிற. ஐயா பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க, நீ வாட்டு கனாவிட்டு உட்காந்துக்கிற. எந்திரிக்க சித்தப்பா மாட்டேன். சொல்ற பேச்சு கேளு. சும்மா இருக்கண்ணே, உனக்கு ஒண்ணும் தெரியாது. எந்திரி எந்திரியா. சித்தப்பா அட எந்திரிக்கிறா. சித்தப்பா அந்த பொண்ணு யாரு? செத்து போன நம்ம மூர்த்தியோட அண்ணன் பொண்ணு தான். ஓ, அவளோட இன்ஸ்டியூட்டை தான் நாங்கள் அடிச்சுன்னு இருக்கணும். அந்த பொண்ணு இன்ஸ்டியூட் அடிச்சுன்னு இருக்கீங்களா? சொந்தக்கார பொண்ணு இன்ஸ்டியூட் அடிச்சுன்னு இருக்கு. எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து எடுத்துட்டு இருக்கேன். இப்போ புரியுதா உன்னை ஏன் முட்டாள்னு சொல்றேன்னு? ஆமா, அப்பனும் அவனும் இங்க எப்படி வந்தாங்க? அது நம்ம எம்எல்ஏ பையனும் அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸா. இங்க பாரு, இதுக்கப்புறம் நம்ம தெருவுக்குள்ள நம்ம ஊருக்குள்ள அப்பனும் அவனும் வரவே கூடாது. சரி, ஆனால் அதெல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது. சங்கம் தான் முடிவு பண்ணணும். சங்கம் தான் முடிவு பண்ணணுமா? ஆமாம். சரி, சங்கத்தை கூப்பிட்டு பேசுவோம். சரி, வர சொல்கிறேன். தம்பி, அப்பா இருந்த வரைக்கும் சங்கத்தோட நல்ல தொடர்பில் இருந்தார். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. ஆளுங்கட்சியில் இருந்த போதும் சங்கத்தை கண்டுக்கிட்டதில்லை. அதனால் சங்கத்து ஆட்களுக்கு உங்கள் மேலே மரியாதையோ இல்லை நம்பிக்கையோ இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஊர் பக்கம் பசங்கள்லாம் உங்கள் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க தம்பி. அதனால தான் எல்லார்கிட்டையும் பேசி இங்கே கூடவே இருந்துக்கிட்டு நீங்களே எப்படி சொல்றீங்க? ஐயோ அது சரி, தப்புதான். நான் இப்போ என்ன பண்ணுறோம்? ஒன்றும் இல்லை, மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அதான். மன்னிப்பு தானே, கேட்டா போச்சு. மன்னிச்சுக்கோங்க. தம்பி அப்படி இல்லை தம்பி, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க. யோ, காலில் விழணுமா? யார் காலில்? யாரையா விழணும்? தம்பி சண்முகவேல், உட்கார். தம்பி நீங்க இல்லை தம்பி, யாரா இருந்தாலும் இதான் சங்கத்தோட வழக்கம். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. இது சங்கத்தோட முடிவு தான். நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். உட்காரா, உட்கார். ரத்னவேல், அப்பா சொல்றேன், உனக்கு மேல இருக்கவன்ட்ட தோத்தாலும் பரவாயில்ல, உன் கூட இருக்கவன்ட்ட தோத்தாலும் பரவாயில்ல. ஆனா என்னைக்குமே உனக்கு கீழே இருக்கவன்ட்ட தோத்துறவே தோத்துறாத. அது நீ செத்ததுக்கு சமம். புரிஞ்சுதா? தம்பி போதும் போதும் தம்பி, இது போதும் தம்பி. ரத்னவேல், பயப்படாத, ஒன்றும் இல்லை. நாம தான் ஜெயிக்கிறோம். அந்த மாமன்னை நம்ம ஊருக்குள்ளேயே நுழைய முடியாது. பார்த்துக்கலாம். ஏப்பா என்னப்பா பிரச்சனை? பார்த்தா தெரியல,
ஊருக்குள்ள இடம் விழுந்திருக்கு, யாரும் வரக்கூடாது, கிளம்புங்க. சரிப்பா, நாங்க போய் துக்க விசாரிச்சு துக்க விசாரிக்க மரியாதையா கிளம்புங்க. யோ வண்டி ஏறியா? யோ யாரும் இங்க நிக்க கூடாது, கிளம்புங்க. என்னப்பா இப்படி பேசுற? வேற எப்படி பேசுறது? ஐயா சாமின்னு காலில் விழுந்து கேட்கணுமா? கிளம்புங்க. யோ சொல்லுங்க, பார்த்து நிக்கிறீங்க, கிளம்புங்க. கிளம்புங்க. பிரச்சனை பண்றாங்க, போயிடலாம். வண்டியை பின்னாடி போ, போ. இதே நிலைமை தான் எல்லா ஊர்லயும். போயிட்டாரு. திரும்பி போ.